காட்டுக்கு ராஜா ஆண் சிங்கம். ஆனா பெண் சிங்கம் தான் அதிக வேலைய பொறுப்போட செய்யுது. வேட்டையாடுறதுல சிறந்தது பெண் சிங்கம் தான். அது மட்டும் இல்ல, இது ஒரு அர்ப்பணிப்புள்ள தாய். தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்து வளர்க்கும். அத்தியாவசிய உயிர் வாழும் திறன்களை தன்னுடைய குட்டிகளுக்கு கற்றுக் கொடுக்கும். தன் குட்டிகளை பாதுகாக்கிறதுல பெண் சிங்கம் பெரும் பங்கு வகிக்குது. ஹைனா, சிறுத்தை இதெல்லாம் சிங்கக்குட்டிகளை தூக்க வரும்போது பெண் சிங்கம் தனியா நின்னு தைரியமா எதிர்க்கும். இரைய தேடிக்கிட்டு வந்து தன்னுடைய குழுவுக்கே கொடுக்கறது பெண் சிங்கம்தான். ஆனா ஆண் சிங்கம் முதல்ல சாப்பிட இது அனுமதிக்கும். இது பெண் சிங்கத்தோட பலவீனம் இல்ல, அதோட தன்னலமற்ற தன்மையையும் அர்ப்பணிப்பையும் இது வெளிப்படுத்துது. பெண் சிங்கம் ஒரு நாளும் ஆண் சிங்கமாக மாறணும்னு ஆசைப்படுறதில்ல. ஆனா இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்கள் ஆண்கள மாதிரி தங்களால எல்லாம் செய்ய முடியும்னு நிரூபிக்க ஆசைப்படுறாங்க. இந்த முயற்சியில பெண்மைக்கே உரித்தான பெண்மையையும் பெண்மையின் மதிப்பீட்டையும் இழக்கறாங்க. பெண்மைங்கிறது வரையறை இல்ல, அது ஒரு வரம். பெண்மைக்கே உரிய உள்ளுணர்வு, இரக்கம், நளினம் இதெல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வடிவமைப்பு தான் பெண். சில துறைகள்ல பெண்கள் மட்டுமே பிரகாசிக்க முடியும். தங்களுக்கே உரிய தனித்துவமான முறையில சிறப்பா பங்களிக்க முடியும். அத திறம்படச் செஞ்சு இந்த உலகத்தை வாழ்வதற்கு சிறந்த ஒரு இடமா மாற்ற முயற்சிக்கணும். பெண் சிங்கம் எப்படி தன்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு பெருந்தன்மையோட கண்ணியமா இருக்குதோ அப்படி பெண்களும் இருக்கணும். ஆண்டவருடைய படைப்புல பெண்கள் அழகானவங்க. அவங்க இடத்தை யாருமே நிரப்ப முடியாது. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு வேதாகமத்திலேயே போட்டிருக்குதே. நமக்குரிய வலிமைய பயன்படுத்தி பெண்மைக்குரிய மென்மையோடும் நளினத்தோடும் இருப்போம். கடவுள் அதத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு.